ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் டிரைவர் ஆசிஃப் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம அதில்யா பக்கத்தில் இருக்க சுல்தான் சென்டருக்கு வந்தேன். வாங்க ஒரு விசிட் பார்க்கலாம். நிறைய வெஜிடபிள், நிறைய பழங்கள் எல்லாமே இருந்துச்சு. மஷ்ரூம்லேயே வகைகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வகைகள் நான் எங்கே தான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்லி சிப்பி கார்னரில் தான் தெரியும். பப்பாளி பழம், மாம்பழத்தை கூட கட் பண்ணி இந்த மாதிரி உடனே சாப்பிட்ற மாதிரி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் பலாப்பழம் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நாட்டு பலாப்பழம் இங்கே கூட விற்கிதான்னு பார்த்தேன். ஆனால் அது வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கு, நம்ம நாட்டிலேருந்து வரல. அது இந்தோனேஷியா பழம். வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். எல்லாமே வெஜிடபிள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எல்லாமே சூப்பராக அந்த லைட் வெளிச்சத்துக்கு நல்லா பழப்பழம்னு இருக்குது. உள்ளே ஏதாவது 2-3 பேர் அதை அடி பண்ணிருக்கோம். பப்பாளி பழங்களும் சூப்பராக இருந்துச்சு. மாம்பழம் சீசன்றதால நிறைய மாம்பழம் வந்துருச்சு. எகிப்து, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இந்தியா எல்லா நாட்டுலேயும் இப்போ எந்தெந்த நாட்டில் சீசன் இருக்கோ அந்த நாட்டில் வந்து மாம்பழம் வந்துருச்சு. வாங்க அப்படியே நமக்கு என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஆக்சுவலி நான் அந்த பூ வாங்க தான் வந்தேனே இங்கே சுல்தான் சென்டருக்கு. அப்புறம் சரி அப்படியே சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டலான்னு அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். கீழே இருக்கிறது அது கொய்யாப்பழம், எகிப்து நாட்டுடைய கொய்யாப்பழம். அது இதெல்லாம் நம்ம நாட்டு மாம்பழம் கீழே இருக்கிறது. இந்த பட்டர் ஃப்ரூட்டு கூட 3 கண்ட்ரிலேருந்து வந்துருந்துச்சு. இந்த ஒரு வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2700 சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா அது 10 தினார் அந்த ஒரு பழம். 2074 ரூபா நம்ம ஊர் காசு. ஆப்பிள்லாம் ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, நியூசிலாண்டு அங்கேருந்து அந்த பழங்கள் தான். நல்லா பார்க்க நல்லா பல பழங்கள் பாலிஷ் பண்ண மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஆப்பிள் நம்ம நாட்டிலேருந்து எதுவும் இங்கே வரல. எல்லாமே இந்த கனடா, ஸ்பெயின், அப்புறம் மாலின்னு ஒரு நாடு பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது தான் மாலி நாட்டில் வந்த ஆப்பிள். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சீஸ் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பாருங்கள், நிறையா சீஸ் ஐட்டத்தை நான் இங்கே தான் பார்த்தேன். இதெல்லாம் நம்ம எப்படி சாப்பிட்டோம்? இந்த கார்ட்டூனில் டாம் அண்ட் ஜெர்ரி அதில் பார்த்ததோடு சரி. அந்த சீஸ்லாம் இப்போ தான் நேரில் பார்த்தேன். இதெல்லாம் கொஞ்சம் அந்த சீஸையும் ஸ்லைஸ் பண்ணி அந்த பீஃபு அதெல்லாம் கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சிக்கன் ஏரியா. ஃபுல்லாக சிக்கன், முழு சிக்கன் மசாலா போட்டது, ஈரல், இது எல்லாமே அப்படியே பேக் பண்ணி ரெடியாக இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைக்க வேண்டியது தான். இது வந்து பீஃபு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீஃபு, மட்டனு, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, இந்தியா அந்த மாதிரி நாட்டுடைய கறி எல்லாமே இங்கே கிடைக்கும். இது வந்து ஒட்டக கறி. முழுசாக ஒரு ஆடு கூட உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீசிங் தான். இது எல்லாமே அந்த பர்கரில் வச்சு சாப்பிட்ற ஐட்டம். இது எல்லாமே உப்பு போட்ட சீஸு. நிறைய சீஸாக இருக்கும், ஆனால் எல்லாமே உப்பு போட்டது. 30 நிமிஷம் தான். ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கு உடனே கொடுத்துருவாங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது மீன் தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக ஐஸ் போட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருப்பாங்க. இது சினபான் மீன்.
இது பார்த்திங்கன்னா எறா ஐட்டம். நிறைய மீன் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போது குவைத்தில் மீன் பிடிக்கிற தடை இருக்குது, அதனால் மீன் நிறையா வரல, வெளியூர்லேருந்து தான் வருது. இது எல்லாமே சாசேஜ் ஐட்டம். சாசேஜ் கரெக்டாக சொன்னான்னு தெரில, தப்பாக தான் மன்னிச்சிங்க. இது வந்து இந்த ஹாட் டாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே வேக வச்சு பதப்படுத்தப்பட்டது அப்படியே வாங்கிட்டு போய் சாப்பிட வேண்டியதான் அது குக் பண்ணி. ஆனால் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இவ்வளோ ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் இருந்தாலும் பார்க்க டைம் போயிடுச்சு, அதையும் பார்த்துட்டு வந்தேன். இது எல்லாமே பேக் பண்ணி நம்ம ஊரில் கூறு கட்டி விற்கிற மாதிரி இதை கூறு கட்டி பேக் பண்ணி அது ஒரு ரேட்டாக விற்றுருந்தாங்க. அப்புறம் வந்து சாக்லேட் ஐட்டம். இந்த சாக்லேட் இந்த டைரி மில்க்கு பார்த்தாலே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஏன்னா ஒரு டைரி மில்க்கு வாங்கி பிச்சு சின்னதாக கட் பண்ணி தின்னுட்டு கிடப்பேன். இங்கே பார்த்தா எவ்வளோ சாக்லேட் இருக்குது. இந்த பாருங்கள் டைரி மில்க். அதை பார்த்தா எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் தான் வரும். நிறைய சாக்லேட் இருந்தது, பார்த்துக்குங்க. ஏன்னா இதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் விலையை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன், அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். தண்ணி பாருங்கள், குடிக்கிற தண்ணியில் எவ்வளோ வகைகள் இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து தண்ணியுடைய ரேட்டெல்லாம் பார்த்தோன்னே இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கா ரேட்லேயே. நிறைய தண்ணியிலே நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. நம்ம குடிக்கிறதுலாம் மினரல் வாட்டரே கிடையாது. இதுதான் வந்து மினரல் வாட்டரு, பியூர் மினரல் வாட்டர் சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் ரெடிமேட் சாண்ட்விட்ஜ். இப்போ திடீர்னு பசிக்குதுன்னா உடனே நீங்கள் வாங்கி சாப்பிட்றலாம். அந்த மாதிரி ரெடிமேட் சாண்ட்விட்ஜ் ஈவினிங் டைமில் பிரேக் சாப்பிட்றவங்களுக்கு உடனே அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது சூடாலாம் இருக்காது, எல்லாமே சில்லு தான் இருக்கும், கூலிங்காக தான் இருக்கும். ஆட்டு தயிர், ஆக்சுவலி நான் ஆட்டு பால்னு தான் நினச்சேன். கஷ்டப்பட்ட தயிர் தான் கிடச்சி. ஆட்டு பால் கிடைக்கும், ஆனால் இங்கே இல்லை, அப்புறம் வச்சுட்டேன். இது மாட்டுப்பால். இது எல்லாமே பால், லெமன், நிறைய கம்பெனி இருந்துச்சு. மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன், ஆட்டுப்பால் இருக்காங்க. ஆனால் ஆட்டுப்பாலில் தயிர் தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. ஆனால் அந்த இடமும் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஏன்னா சில்லரு ஏரியா. இந்த பக்கம் ஃபுல்லாக ஜூஸ் ஐட்டமாக இருந்துச்சு. இது எல்லாமே பால், லாங் லைஃப் பால். இது உள்ளது எல்லாமே சில்லர் ஐட்டம், ஃப்ரீசர் ஐட்டம். இது எல்லாமே சிக்கனும் இருக்கும். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்க ட்ராக் பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டமாக இருக்கும், ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டம். இந்த பக்கம் இருக்குது அப்படியே வெஜிடபிள் கூட கட் பண்ணி வேக வச்சு உடனே ரெடிமேடாக ஆக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு டப்பா பையில் போட்டு அனுப்புவாங்க. இது பெரிய டப்பா. இது வீட்டுக்கு தேவையானது வாங்கி அப்படியே வச்சுப்பாங்க, ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு தேவையான அளவுக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக மயோனைஸ், சாஸு, கெச்சப்பு அந்த இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே. நல்லா இடம் பெருசாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஐஸ்கிரீமு. இது ஐஸ்கிரீம் கோனு. இந்த பையன் நடுவில் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க, என்னடா பண்ணுறாரு இந்த அங்கிள்னு. இதெல்லாம் முட்டை.
அதுலேயும் நிறைய ஆர்கானிக்கு, நார்மலு அப்படின்ற மாதிரி ரேட் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நல்லா பெரிய சைஸாக தான் இருக்கும் முட்டை. இது எல்லாமே ஃபீட்டா சீஸு, அதான் சீஸ் ஐட்டம் கொஞ்சம் இதில் இருக்கும். இதுதாங்க பஞ்சு மிட்டாய் நம்ம ஊரில் செய்கிறது பார்த்துருப்பீங்களே, அதேமாரி இங்கே வந்து மிஷினில் நம்ம காயின் போட்டாக்கா அது நமக்கு பஞ்சு மிட்டாய் சுற்றி கொடுக்கும் நமக்கு. ஆக்சுவலி அது யாருமே வாங்கலை, நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரெட் கரம்ஸு, ராஸ்பெரி, பிளாக் கரம்ஸ், இது பிளாக் ராஸ்பெரி. எல்லாமே பார்க்க நல்லா ஷோவாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுல எல்லாமே பிடிக்கும். அது நமக்கு பிடிச்சது தான் அத்திப்பழம், சூப்பராக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் மேடம் வாங்கிட்டு வந்து தருவாங்க அது, அதனால் நான் அதை வாங்கலை. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையாவே இப்போது கிடைக்கும். அது சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கீங்க. எனக்கு இந்த பலாப்பழம் தான் கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சு. சரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு ஐடியாலே இருந்தேன். ஆனால் ரேட்டை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். சரி ஓகே, நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 சில்லரை வருது அது. அப்புறம் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இந்தமாரி பேக் பண்ணி ஐஸில் போட்டு வச்சுருப்பாங்க. இது அவக்காடோ ஜூஸு, நமக்கு வேணும்னா நம்ம குடிக்கலாம். ஆனால் வெயிலுக்கு கண்டிப்பாக தேவை தான். சரி எனக்கு தேவையில்லை, மற்றபடி சீக்கிரமாக விற்றுரும் இது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.